க்ளவுட், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சென்டர் இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் மாடல் உள்ள ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வந்திருக்கு. அது என்ன கம்பெனின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கம்பெனி. ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் மாடல் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நான் நோட் பண்ண ஒரு 3 ரிஸ்க், அதோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டில் அதோட GMP அதோட வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபினான்ஸ் ரிலேட்டட் அண்ட் IPO ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கம்பெனி இது ஒரு இந்தியன் கம்பெனி. இந்தியாவிலேயே இண்டிஜினியஸாக பில்ட் பண்ண ஒரு AI கம்பெனி. அவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் நம்ம இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற பேங்க்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அவங்க தான் அவங்களோட மெயின் கஸ்டமர்ஸ். ஸோ இன்டெரக்டாக நம்மளுக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் வந்து இண்டிஜினியஸ் க்ளவுட், கம்யூனிட்டி க்ளவுட், GPU as a சர்வீஸ். ஸோ இதெல்லாம் AML யூஸ் ஆகும். AI மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ், டிசாஸ்டர் ரெக்கவரி, பேக்கப், டேட்டா பேஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இண்டிஜினியஸாக அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட IPO டேட் வந்து 28 ஆகஸ்ட்லேருந்து 1 செப்டம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. லிஸ்டிங் டேட் வந்து 4 செப்டம்பர். இந்த IPOட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 408 ரூபாலேருந்து 429 ரூபா வரைக்கும் இருக்குது. மொத்தம் 34 ஷேர் ஒரு லாட்டுக்கு இருக்குது. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபா. IPOட மொத்த சைஸ் வந்து 720 கோடி. இதுக்காக இந்த IPO வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ், க்ளவுட் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக 576 crore 576 கோடி அவங்க செலவு பண்ணுவாங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் 2024 டோட்டல் இன்கம் வந்து 292 கோடியிலிருந்து 2025 376 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025 2026 அது 480 கோடியாக மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல சைன். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அதோட ப்ராஃபிட்ஸுமே 2024 13 கோடியாக இருந்து 2025 55 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2026 120 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி ஒரு 2 இயர்ஸில் 10 டைம்ஸ் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டிட்டாங்க. இனிமேல் வரது எல்லாமே கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ஸாக தான் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. இதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ். கம்பெனியோட பாரோயிங்ஸ் வந்து 2024 149 கோடியாக இருந்தது. அதுவே 2025 62 கோடியாக குறைச்சிருக்காங்க. 2026 அது இன்னும் குறைச்சி 43 கோடியாக மாற்றிருக்காங்க. ஸோ கம்பெனியை வந்து அவங்களோட டெப்டையும் அவங்க கட்டிகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.08 இருக்குது. 2026 0.15 0.08 கம்மி பண்ணியிருக்காங்க. ROCE ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 32%. ROE ரேஷியோ வந்து 25.12%. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 2025 15% இருந்தது. 2026 25.5% இருக்குது. ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனியோட ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். கம்பெனி வந்து இந்தியாவோட லீடிங் கம்பெனி. க்ளவுட் சர்வீசஸ், டேட்டா சென்டர் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. காம்ப்ரிஹென்சிவ் செக்யூரிட்டி as a சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அவங்கள்ட்ட நல்லா இருக்குது. பேங்க்ஸ் அண்ட் மற்ற கம்பெனிஸ்ட்ட, ஸ்டேட் கவர்மெண்ட் பாடிஸ்ட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. AI டிரைவன் இனோவேஷன்ஸ் அண்ட் பேட்டன் டெக்னாலஜி கம்பெனியோட ரெவன்யூவை நல்லா பூஸ்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் அவங்க பெரிய ஸ்ட்ரென்த். கம்பெனியோட ரிஸ்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கம்பெனியோட ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 30% வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. 2024 34%, 2025 29%, 2026 27%. கம்பெனி சொல்கிறாங்க கவர்மெண்ட் பாலிசிஸ், பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ் ஏதாவது கம்மியாச்சுன்னா எங்களோட ரெவன்யூ சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்குறேன். ஏன்னா கவர்மெண்ட்டுமே AI நல்லா பூஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இன்னும் கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரிஸ்க் வந்து கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி ESDS Cloud FZ LLC. அவங்க வந்து 2024 6 கோடி லாஸ், 2025 4 கோடி லாஸ், 2026 5.4 கோடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து எப்பவும் நாங்கள் ப்ராஃபிட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதோட லாஸ் வந்து எங்களோட மெயின் கம்பெனியான ESDS சொல்யூஷன்ஸில் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் பெரிய ப்ராஃபிட்ஸ் ஒன்றும் இல்லை, பெரிய லாஸும் இல்லை. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள், நோட் பண்ணி வைங்க. இதோட ப்ராஃபிட்ஸ் லாஸ் எப்படி இருக்குன்னு கன்சிடர் பண்ணுங்கள். இதோட சப்சிடரி கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணுற ரிஸ்க் கிடையாது. தேர்ட் வந்து கம்பெனியோட டாப் 10 கிளைண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 45% ரெவன்யூ கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கு. 2024 அவங்களோட டாப் 10 கிளைண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 37% ரெவன்யூ வந்துட்டு இருந்தது. அதாவது 107 கோடி. 2026 2 வருஷத்தில் அதுவே டபுள் மடங்கு ஆகி 214 கோடி ஆயிருக்கு. 2024 அவங்க டாப் கிளைண்ட் இருந்து 17 கோடி ரெவன்யூ பண்ணிட்டு இருந்தாங்க கம்பெனி. 17 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 75 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்க டாப் கிளைண்ட் இருந்து அவங்களோட ரெவன்யூ. ஸோ வந்து கம்பெனி நல்லா தெரியுது, அவங்க கிளைண்ட்ஸை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. பட் கம்பெனி சொல்கிறாங்க எங்களோட டாப் கிளைண்ட்ஸ்லேருந்து யாராவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா எங்களோட ரெவன்யூ பாதிக்குங்கிறாங்க. கம்பெனி தரப்புலேருந்து இது ரிஸ்க்காக நினைக்கிறாங்க. பட் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். இப்போ கம்பெனியோட ப்ரைஸிங் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்பெனியோட வேல்யூஷன் EPS வந்து பார்த்திங்கன்னா 12.03. அதோட PE ரேஷியோ வந்து 35.66. IPOக்கு அப்புறம் அதோட PE ரேஷியோ வந்து 41.61. IPO ப்ரைஸ் வந்து 408 408 ரூபாலேருந்து 429 ரூபா வரைக்கும் இருக்குது. அது வந்து கரெக்டாக ப்ரைஸாக இருக்குது. ஃபியூச்சர் டெக்னாலஜி பிஸ்னஸ் மாடல் இருக்கனால அதோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் இப்போ இருக்குது. 70% லிஸ்டிங் ஏஜ் வர சான்சஸ் இருக்குது. லிஸ்டிங் ஏஜ்க்காக மட்டும் அப்ளை பண்ணுறவங்க 30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லிஸ்டிங் ஏஜ் இதை விட கம்மியாக வரும்னா நான் என் சேனலில் பின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். மீடியம் டு லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம். உங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கம்பெனியோட போஸ்ட் IPO ப்ரைஸில் வந்து கம்பெனியோட மார்க்கெட் கேப்
5028 கோடியாக இருக்கும். எனக்கு இந்த ஐபிஓவில் பிடிச்ச 3 விஷயம்: ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது, அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து கம்பெனியோட வேல்யூஷன் சூப்பராக இருக்குது. தேர்ட், கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸும் நல்லாயிருக்கு. நான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.